விஜயண்ணா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க. இந்த ஆட்சி இன்னும் 50 வருஷத்துக்கு நீடிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஆயுள் முழுவதும் நீங்கள் நல்லா இருக்கணும், நலமாக இருங்கண்ணா. இது என்னோட ஆசீர்வாதம். எல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோட தளபதி நீண்ட காலம் ஆயுளோடு நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி கட்சியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இன்னும் மேலும் மேலும் தாவை காட்சி உயரணும். அதே மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் கொண்டாடுற பற்றி தப்பு இல்லை. மக்களுக்கு பாது இல்லாமல் இது பண்ணாமல் நீங்கள் பண்ணணும். ஒரு வெடி வெடித்தாலும் சரி, ஒரு இது பண்ணாலும் சரி, அது மக்களுக்கு பாதிக்கக்கூடாது. நீங்கள் அவுட்டில் விடுங்க, எங்கே வேணால் விடுங்க, அது தனி விஷயம். ஆனால் மக்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா விஜய்க்கு தான் அந்த பேர் கெட்ட பேர். ஆனால் ரசிகர்களே சொல்கிறேன், நீங்கள் வெடி எது வேணால் கொண்டாடுங்க, அவுட்டரில் போய் கொண்டாடுங்க, வெளியில் போய் கொண்டாடுங்க, வெடி போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் அந்த மெயின் ரோடு, கிராமம், இந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் போய் கொண்டாடாதீங்க, வெடி வெடிக்காதீங்க. நேற்று என்னமோ கோயம்புத்தூரில் ஒரு காவலாளருக்கு ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏன் அப்படி பண்ணீங்க? அதே மாதிரி கட்டவுட் தயவு செய்து எங்கேயுமே வைக்கவே வேண்டாம். மெயின் இடத்துல வைக்க வேண்டிங்க, வேறு எங்கே லாங்கில் எங்கே வேணால் வச்சுக்கோங்க. பட்டிக்காட்டோட ஏரியாவோட வச்சுக்கலாம். ஆனால் டவுனில் வைக்காதீங்க, மெயின் ரோட்டில் வைக்காதீங்க, தயவுசெய்து எடுத்துருங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நீ வைக்க விஜய் அண்ணாவுக்கு தான் கெட்ட பேர் ஆகும். எல்லோரும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போவே நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம், அங்கேயே கட்டவுட் வச்சுருக்காங்க தெரிவித்தோம். அதனால் அந்த எதிர்ப்பை நம்ம இது பண்ணணும். அதனால் நீங்கள் விஜய் அண்ணாவுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கட்டவுட் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா அவருக்கு தான் கெட்ட பேர். அவர் கெட்ட பேர் ஏற்படுத்துகிறீங்க. அவர் மனசு தமிழ்நாட்டு மக்கள் எல்லா நெஞ்சிலையும் குடியிருக்கார். அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் சொல்கிறேன், தயவுசெய்து நான் சொன்ன இடத்துல மட்டும் பேனரு எதுவும் வச்சிடாதீங்க, வெடிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், அனாதாசிரமத்திலும் எங்கே வேணால் போய் தோணிக்குங்க. சும்மா அதை பாலாசிசம் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள். ஒரு ஏழை குடும்பத்துக்கு உதவி பண்ணால் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.